வெல்கம் டு ஜெயம் அகாடமி. ஸோ நம்ம வந்து நமக்கு வந்து ஃப்ரீ கிளாஸு ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கு மண்டே ஆர் டியூஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஓவராலாக வந்து நம்ம நம்ம வந்து எப்படி கொண்டு போக போகிறோம், ஸோ அதில் வந்து என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இதில் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இப்போது நான் இந்த பிடிஎஃப்ல வந்து கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன், ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக வந்து ஆர்டர் வைஸ் வந்து எழுதியிருப்பேன். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ல தான் வந்து நம்ம வந்து கிளாஸ் வந்து எடுப்போம், சரிங்களா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் டாபிக்கா நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்களின் வருகை. இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக். இதுதான் வந்து ஐஎன்எம்க்கு பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகீஸ் வந்து எப்படி வந்தாங்க உள்ள, டச் வந்து உள்ள எப்படி வந்தாங்க, இங்கிலீஷ் வந்து உள்ள வந்து எப்படி வந்தாங்க அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ ரெண்டாவது போர்ஸ், வார்கள், அதாவது வார்ஸ், போர்களை பற்றி நம்ம மொத்தமாக பார்ப்போம். அதில் பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர், கர்நாடிக் வார்ஸ், மைசூர் வார்ஸ், மராத்தா வார்ஸ், பூலிதேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், தென் இந்திய கிளர்ச்சி, இது எல்லாமே நம்ம லைனாக பார்ப்போம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர் நிர்வாகத்தை பற்றி பார்ப்போம். அவங்க வந்து நம்ம ஆங்கிலேயர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து எப்படி நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். அவங்களோட கவர்னர்ஸை பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம், சரிங்களா? ஸோ இதில் எல்லாமே அடங்கும். ஸோ அதுக்கப்புறம் விவசாயிகளின் கிளர்ச்சி, அதுக்கப்புறம் வெள்ளூர் ரிவால்ட்டு, பெருங்கிளர்ச்சி, இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ சமூக சீர்திருத்த இயக்கங்கள், சோசியல் ரீஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ், சரிங்களா? இதை பற்றி பார்ப்போம். தேசிய எழுச்சி, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, போஸ் அண்ட் ஐஎன்ஏ. ஸோ அதுக்கப்புறம் சோசியலிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ், சமதர்மவாத இயக்கங்கள், சரிங்களா? இப்படி தான் வந்து நம்ம டாபிக் வைஸ் வந்து பார்ப்போம். இது எல்லாமே 10, 11 இப்படி எழுதிருக்கிறது எல்லாமே வந்து டாபிக்ஸு. ஸோ இந்த டாபிக் வைஸ் தான் நம்ம வந்து லைனாக பார்ப்போம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக நம்ம ஃப்ரம் ஐஎன்சி டு இந்தியா இண்டிபெண்டன்ஸ், அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கினது வரைக்கும் நம்ம லைனாக பார்ப்போம். ஸோ 1885லேருந்து 1947 வரைக்கும் லைனாக என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம இயர் வைஸ் வந்து பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 1905 வங்கப் பிரிவினை, சுதேசி இயக்கம். 1906 சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம், இது வந்து வஉசி வந்து தொடங்கியிருப்பாரு, சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம லைனாக பார்ப்போம். சூரத் பிளவு, அதுக்கப்புறம் மின்டோ மார்லி சீர்திருத்தம், இப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம லைனாக பார்ப்போம். ஸோ இப்படி இயர் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்து கரெக்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ அப்படியே பார்த்துருவாங்க, நம்ம லைனாக இயர் வைஸ் வந்து பார்ப்போம். ஸோ 1920 கிலாஃபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், மலபார் இயக்கம், சௌரி சாரா இயக்கம் சம்பவம். ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக எங்கே முடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம். அதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம 1950, அதுக்கப்புறம் இந்தியா வந்து எப்படி நம்ம கட்டமைச்சோம் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபைனலாக இதோட வந்து நம்ம ஐஎன்எம் வந்து முடிஞ்சிருச்சு, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஐஎன்எம் வந்து கிளாஸ் எதில் எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எடுப்போம். அது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கு மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? மண்டே ஆர் டியூஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று ஈவினிங் இல்லாட்டி மார்னிங் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து வரும், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஐஎன்எம் கிளாஸ் எடுப்போம் பார்த்தீங்களா, அதோட பிடிஎஃப் வந்து நான் எதில் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலகிராமில் கொடுப்பேன். ஸோ அதோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் தான் கொடுப்பேன். அந்த டெலகிராமில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த டெலகிராம் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணுறேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃபும் வந்து டெலகிராமில் கொடுத்துருப்பேன், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் இருக்குது இதுக்கு, சரிங்களா? இப்போ இதில் வந்து வேர் டு ஸ்டடி எழுதலை, இன்னொரு பிடிஎஃப் இருக்குது, வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் இருக்குது. அந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃபை நான் வந்து டெலகிராமில் வந்து அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? நீங்கள் இந்த பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் அந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் இப்போ இந்த டாபிக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்ட்டு இருக்குது, வெள்ளையனே வெளியேறி இயக்கம் அப்படின்ட்டு இருக்குது, சரிங்களா? அப்போது இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கும் அப்படின்னு நான் வந்து எழுதியிருப்பேன் அந்த பிடிஎஃப்ல. ஸோ நீங்கள் அப்படியும் படிச்சுக்கலாம். அது அப்படி இல்லாட்டி நாங்கள் வந்து நோட்ஸ் கொடுப்போம் ப்ளஸ் கிளாஸஸோட நீங்கள் அப்படியும் படிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ வித்தின் குரூப் 4க்குள்ளே நம்ம வந்து ஐஎன்எம் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக முடிச்சு வித் மெட்டீரியலோட ஃப்ரீயாக வந்து நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ ஐஎன்எம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எங்கள் மெட்டீரியல் அதுக்கப்புறம் கிளாஸஸ் போதுமானது, சரிங்களா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? ஐஎன்எம்கான கிளாஸஸ். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து டெலகிராமில் கொடுப்பேன், அந்த டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதில் இப்போது வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் இருக்கும் ஐஎன்எம்க்கு, நீங்கள் அதையும் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? சரி, ஓகே, நன்றி, தேங்க்யூ.